السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 309. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 309ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் கனாஅதி வல் அஃபாஃபி வல் இக்திஸாதி ஃபில் மஈஷதி வல் இன்ஃபாகி வ தமிஸ் சுஆலி மின் கைரி லரூரத்தின் என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு சாலிஹீனுடைய 309ஆம் நாள் பாடத்தில் நாம் 4 ஹதீசுகளை பற்றி பேச இருக்கின்றோம். அந்த 4 ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது வற்புறுத்தி கேட்காதீர்கள் என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய முதல் ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏதேனும் ஒரு பொருளை என்னிடம் நீங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களில் ஒருவர் எதையேனும் என்னிடம் கேட்டு நான் அதை வெறுத்த நிலையில் உங்களிடத்தில் நான் கொடுத்தேன்னு சொன்னா, அது உங்களிடத்தில் கிடைத்தாலும் அதில் உங்களுக்கு பரக்கத்து இருக்காது, அதில் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. இரண்டாவது ஹதீஸ் சத்திய பிரமாணம் என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸாக இருக்கு. இங்கு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் அபு அப்துர் ரஹ்மான் அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜாயி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருந்தோம். 9 நபர்களாகவோ இல்லை 8 நபர்களாகவோ இல்லை 7 நபர்களாகவோ, அவங்களுக்கு சந்தேகம், 7 நபர் இருந்தாங்களா இல்லை 8 நபர் இருந்தாங்களா 9 நபர் இருந்தாங்களா சந்தேகம். அப்ப சொல்றாங்க, நாங்கள் இது 9ஆகவோ 8ஆகவோ 7ஆகவோ நாங்கள் நபர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட நாங்கள் இருந்தோம். இப்ப இருக்கக்கூடிய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள். இப்போ அவங்க சொல்றாங்க, அறிவிப்பாளர் சொல்றாங்க, நாங்கெல்லாம் புதிதாக சமீபத்தில் சத்திய பிரமாணம் செய்தவர்களாக இருந்தோம் அந்த சமயத்துல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம், யா ரசூலல்லாஹ், நாங்க ஏற்கனவே உங்களிடத்துல சத்திய பிரமாணம் செய்து விட்டோம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்டாங்க, நீங்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டாமா என்று கேட்டார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மட்ட கையை நாங்க கொடுத்தோம். எங்க கையை நாங்க நீட்டி அப்பொழுதும் சொன்னோம், யா ரசூலல்லாஹ், நாங்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டோம் யா ரசூலல்லாஹ். தற்போது உங்களிடத்துல எதை நாங்கள் பிரமாணமாக எடுத்துக்கொள்வது என்று கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இன்னும் அவனுக்கு எதையும் நீங்கள் இணை வைக்க கூடாது என்பதையும், இன்னும் 5 நேர தொழுகையும் முழுமையாக நீங்கள் நிலைநாட்டி தொழ வேண்டும் என்பதையும், அல்லாஹ்விற்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்பதையும் நீங்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மக்களிடம் ரொம்ப மெதுவாக ரொம்ப ரகசியமான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எந்த மக்களிடமும் நீங்கள் எதையும் நீங்கள் கேட்டு பெறாதீர்கள், நீங்கள் எதையும் கேட்காதீர்கள் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரமாணம் செய்தார்கள் என்று சொல்லி தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டத்துக்கு இப்படி பிரமாணம் செஞ்ச உடனே அறிவிப்பாளர் சொல்றாங்க, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய சாட்டை கீழே விழுந்தா கூட அதை எடுக்காதவர்களாக ஆகிவிட்டார்கள். அப்ப அந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சத்திய பிரமாணத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தராங்க. மூன்றாவது ஹதீஸானது யாசகம் கேட்கும் நிலை என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய ஹதீஸ். இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களில் ஒருவர் மற்ற ஒருவரிடம் யாசகம் கேட்பது என்பது அல்லாஹ் அவரை சந்திக்கும் பொழுது அவருடைய கன்னத்தில் அவருடைய முகத்தில் எந்த ஒரு சதையும் இல்லாத நிலையில் அந்த நிலை என்பது அவருக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் யாசகம் கேட்கக்கூடியவருடைய நிலை.
என்பதனை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத் தருவார்கள். 4வது ஹதீஸானது மிம்பரில் நபி கூறியது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய 4வது ஹதீஸ். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில உட்கார்ந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அது என்ன விஷயம்னா, தர்மம் செய்தல் பற்றியும் தர்மம் செய்வது எத்தகையது என்பதை பற்றியும் கூறுகிறார்கள். இன்னும் யாசகம் கேட்காமல் கேட்பதை விட்டும் பேணுதலாக இருப்பது பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவூற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். நினைவூற்றிக் கொண்டு பின்பு சொன்னார்கள், மேலே உள்ள கை என்பது உயர்ந்திருக்கக்கூடிய கை என்பது தாழ்ந்திருக்கக்கூடிய கையை விட சிறந்த கையாக இருக்கு. அப்ப மேலே உள்ள கை என்பது கொடுக்கும் கையாகும், கீழே உள்ள கை என்பது யாசகம் பெறும் கையாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற விஷயத்தையும் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருவார்கள். அப்ப இதுதான் இந்த 4 ஹதீஸுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இது அமைகின்றது. இப்போ இதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 528வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 528வது ஹதீஸாக இது அமைகின்றது. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் அபி சுஃபியான ஸஹர் இப்னு ஹர்பின் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சுஃபியான் என்று சொல்லப்படக்கூடிய ஹர்ப் என்பவருடைய மகனான ஸஹர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த ஸஹர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த ஸஹர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, லா துல்ஃபிஹு ஃபில் மஸ்அலதி, யாசகம் கேட்கும் விஷயத்தில், அதாவது கோரிக்கையை கேட்கும் விஷயத்தில் நீங்கள் வற்புறுத்தாதீர்கள். என்னிடத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்க கேட்குறீங்கன்னு சொன்னா, அந்த விஷயத்தின் பக்கம் ஏதேனும் ஒரு பொருளை கேட்டீங்கன்னு சொன்னா, அது கேட்கும் விஷயத்தில் நீங்கள் வற்புறுத்தி கேட்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வல்லாஹி, எனவே அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யஸ்அலுனி அஹதும் மின்கும், உங்களிலிருந்து எந்த ஒருவரும் என்னிடத்தில் கேட்க மாட்டார், ஷைஅன், எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டார், ஃபதுஹ்ரிஜ லஹு மஸ்அலதுஹு மின்னி ஷைஅன் வஅன லஹு காரிஹுன், நான் ஒருவரை வெறுக்கும் நிலையில் அவர் கேட்டது அவருக்கு கொடுக்கப்படுமே, அப்படிப்பட்ட ஒன்றை உங்களில் யாரும் கேட்க வேண்டாம். ஃபயுபாரக லஹு ஃபீமா அஅதைதுஹு, அவ்வாறு என்னிடம் கேட்காமல் இருந்தால் அதில் அவருக்கு பரக்கத்து செய்யப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ பரக்கத்து செய்ய நிலையில யாரும் என்னிடத்துல கேட்க மாட்டார் என்பதாக அர்த்தம் வைக்கணும். அப்போ யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறுத்தாபடியாக கொடுத்தா உங்களுக்கு பரக்கத்து உண்டாகும் அர்த்தம் கிடையாது. அவர்களுக்கு அதில் பரக்கத்து இருக்காது. என்னிடத்தில் நீங்கள் வற்புறுத்தி கேட்பதன் மூலமாக நான் அதை வெறுத்தவனாக, என்னுடைய மனதை வெறுத்து நான் என்னுடைய மனசு அப்படி இது வச்சு நான் கொடுத்தேன்னு சொன்னா, அந்த விஷயத்தில், நான் கொடுத்த அந்த விஷயத்தில் பரக்கத்து ஏற்படாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்ப பரக்கத்து ஏற்படாத நிலையில் தான் இடத்தில் ஒருவர் கேட்பார். பரக்கத்து ஏற்படும் நிலையில் யாரும் உங்களிடமிருந்து எந்த ஒருவரும் என்னிடத்தில் கேட்க மாட்டார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதில் சொல்லி தந்தார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இதுதான் 528வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு இந்த பாடம் என்பது மின் கைரி லரூரத்தின் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடம். சுஆலி மின் கைரி லரூரா. அப்போ கேட்குதல் என்பது, கேட்டு பெறுவது என்பது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையுமின்றி கேட்டு பெறுவது என்பது ரொம்ப இழிவான காரியம் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதை தான் சொல்லி தராங்க. நீங்கள் வற்புறுத்தி எந்த விஷயத்தையும் நீங்க கேட்காதீங்க, தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் கேட்காதீர்கள், உங்களுடைய தேவை கற்று நீங்கள் கேட்காதீர்கள் என்பதனை இதன் மூலம் நமக்கு சொல்லித் தருவதன் காரணமாக தான், இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 529வது ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் அபி அப்துர் ரஹ்மானி அவ்ஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு,
அபு அப்துர் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய அஷ்ஜாயி கோத்திரத்தை சார்ந்த மாலிக் என்பவருடைய மகனான அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால அந்த அவுஃப் இப்னு மாலிக் அஷ்ஜாயி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், குன்னா நாங்களாக இருந்தோம் ஐந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அன்னவரிடத்தில் நாங்களாக இருந்தோம். திஸ்அத்தன் அவ் ஸமானியத்தன் அவ் ஸபஅத்தன், 9 நபர்களாகவோ அல்லது 8 நபர்களாகவோ அல்லது 7 நபர்களாகவோ நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஆகியிருந்தோம். அப்போ அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், அலா துபாயிஊன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதரத்தில் நீங்கள் சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களை பார்த்து கேட்டாங்க. வகுன்னா, இன்னும் நாங்களாக இருந்தோம், ஹதீசி அஹ்தின் பிபைஅத்தின், அந்த சத்திய பிரமாணத்தை கொண்டு புதிதானவர்களாக நாங்களாக இருந்தோம். அந்த சத்திய பிரமாணம் செய்திருக்கா இல்லையா, அது இப்பதான் நாங்கள் செய்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் இப்பொழுதுதான் நாங்கள் புதிதாக பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் ஆகியிருந்தோம். அதன் காரணமாக ஃபகுல்னா, நாங்கள் சொன்னோம், கத் பாயஅனாக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களிடத்தில் நாங்கள் பைஅத் செய்து கொண்டோம், திட்டமாக நாங்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டோமே என்று நாங்கள் சொன்னோம். அப்பொழுது பிறகு கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கேட்டார்கள், அலா துபாயிஊன ரசூலல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நீங்கள் சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டாமா என்று திரும்பவும் கேட்டாங்க. அப்பொழுது ஃபபஸத்னா ஐதியனா, எங்களுடைய கரங்களை நாங்கள் விரித்தோம். வகுல்னா, இன்னும் நாங்கள் விரித்து சொன்னோம், கத் பாயஅக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களிடத்தில் நாங்கள் திட்டமாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டோம். ஃபஅலாம நுபாயிஉக, இன்னும் எந்த விஷயத்தில் உங்களிடத்தில் நாங்கள் சத்திய பிரமாணம் செய்து கொள்வது என்பதை நாங்கள் கேட்ட பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அலா அன் தஅபுதுல்லாஹ, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதன் மீதும், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன், இன்னும் அல்லாஹ்விற்கு எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் நீங்கள் இணை வைக்காமல் இருப்பதின் மீதும், வஸ்ஸலவாத்தில் ஹம்ஸி, இன்னும் 5 வேளை தொழுகைகளை முழுமையாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதன் மீதும், வதுதிஉ, இன்னும் நீங்கள் அல்லாஹ்விற்கு நல்ல முறையில் வழிபட வேண்டும் என்பதன் மீதும் நீங்கள் சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தந்தார்கள். இன்னும் வஅஸர்ர கலிமத்தன் ஹஃபியத்தன், இன்னும் லேசான ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரகசியப்படுத்தினார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் லேசா ரகசியமாக மெதுவாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன வார்த்தைனா, வலா தஸ்அலுன் நாஸ ஷைஅன், மக்களிடத்தில் நீங்கள் எந்த விஷயத்திற்காக வேண்டும் நீங்கள் கேட்காதீர்கள், நீங்கள் கேட்டு பெறாதீர்கள் மக்களிடத்தில் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன உடனே அறிவிப்பாளர் நமக்கு சொல்றாங்க, ஃபலகத் ரஅய்து, திட்டமாக நான் பார்த்தேன், பஅத உலாயிக நஃபரி, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருந்த அந்த நபர்களில் சிலரை நான் பார்த்தேன், யஸ்குது சௌத்து அஹதிஹிம், அவர்களில் ஒருவருடைய சாட்டை விழுந்துவிடும், ஃபமா யஸ்அலு அஹதை யுனாவிலுஹு இய்யாஹு, கீழே சாட்டை விழுந்தால் கூட இறங்கி எடுப்பார்கள், யாரையும் எடுத்து தர சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். அவருடைய சட்டை விழக்கூடியதாக இருக்கும், கீழே அந்த சட்டை விழுந்தாக கூட யாரிடத்திலையும் அவர் அதை எடுத்து கேட்க மாட்டாங்க. தான் சட்டையை தானே எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் எந்த விஷயத்தையும் கேட்காதீங்கன்னு சொன்னாங்க. அதனால என்னுடைய சட்டை விழுந்துச்சுன்னா நான் இதை கூட எடுக்கிறது மக்களிடத்தை நான் கேட்க மாட்டேன், அதனால் என்னுடைய சட்டையை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்பதாக சொல்லி அவர்களே தானே தன்னுடைய சட்டையை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதனை இங்கு நமக்கு சொல்லித்தராங்க. ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். இப்போ இதுதான் 529வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி சில விஷயங்களுக்கெல்லாம் சத்திய பிரமாணம் செய்ய சொல்லி தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். சொல்லிக்கொண்டே வரும் பொழுது இறுதியாக ரகசியமான முறையில் ஒரு சத்திய பிரமாணம் செய்து கொள்ள சொன்னார்கள். என்னது? மக்களிடத்தில் நீங்கள் எந்த விஷயத்திற்காக வேண்டும் யாசகம் கேட்காதீர்கள், எந்த விஷயத்திற்காக வேண்டியும் நீங்கள் கோரிக்கை கேட்டு நிற்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இந்த பாடம் என்பதும் இதை குறித்து பேசக்கூடிய பாடமாக தான் இருக்கு. என்ற ஒரு நிர்பந்தமின்றி கேள்வி கேட்பது, அதாவது கோரிக்கையை கேட்டு பெறுவது என்பது ரொம்ப இழிவான காரியம் என்பதை குறித்து உணர்த்தக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது. அப்ப இதன் காரணமாக தான், இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ
பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 530வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், وعن ابن عمر رضي الله عنهما, சையதுனா அமீருல் முஃமினீனான சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்று சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு. இன்னொன்று அவர்களுடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இது அமைகின்றது. அப்போ வாப்பா மகன் இருவருமே சஹாபி, நபித்தோழராக இருக்கிறார்கள். பாருங்க, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள், லா தஸாலுல் மஸ்அலது, கேட்பது என்பது, கோரிக்கை கேட்பது என்பது நீங்காது, பி அஹதிக்கும், உங்களில் ஒருவரை கொண்டும் நீங்காது, ஹத்தா இறுதியில் யல்கல்லாஹு தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலாவை அவர் சந்திப்பார், உங்களிலிருந்து ஒருவர் சந்திப்பார். வலைஸ ஃபீ வஜ்ஹிஹி முஸஅத்து லஹமின், வலைஸ ஃபீ வஜ்ஹிஹி, அவருடைய முகத்தில் இருக்காத நிலையில் சந்திப்பார். எது இருக்காது? முஸஅத்து லஹமின், இறைச்சியிலான அதாவது சதையில் இருந்தும் ஒரு துண்டு கூட இருக்காது. அப்போ தன்னுடைய முகத்தில் தன்னுடைய கன்னத்தில் எந்த ஒரு சதையும் இன்றி எந்த ஒரு கொழுப்புமின்றி அந்த நிலையில் அல்லாஹு தஆலாவை அவர் சந்திப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இப்படி கேட்கக்கூடியவராக மக்களிடத்தில் எப்பொழுதுமே ஒருவர் யாசகம் கேட்கக்கூடியவராக இருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய நிலை எப்படி இருக்குன்னா, அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அவருடைய கன்னத்தில் எந்த ஒரு சதையும் இருக்காது, அவருடைய முகத்தில் எந்த ஒரு சதையும் இல்லாத வெறும் எலும்பும் தோலுமான ஒரு நிலையில் தான் அல்லாஹ்வை அவர் சந்திக்கக்கூடியவராக இருப்பார் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை என்ன? அல் முஸஅத் என்ற வார்த்தை. முஸஅத்னு வார்த்தையை சொன்னாங்க இல்லையா? அப்ப அதற்கான அர்த்தமும் அதை எப்படி வாசிக்கணும்னு சொல்லி தராங்க பாருங்க. பிலம்மில் மீமி, மீமிற்கு லம்பு செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும் முஸஅத் என்பதாக. வைஸ்கானி ஜாஇ, இன்னும் ஜாவிற்கு சுக்குன் செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும். வபில் ஐனில் முஹ்மலத்தி, இன்னும் புள்ளி வைக்கப்படாத ஐனை கொண்டு வாசிக்க வேண்டும். ஜாவிற்கு சுக்குன் செஞ்சு வாசிக்கணும், புள்ளி வைக்கப்படாத அந்த ஐனை கொண்டு வாசிக்க வேண்டும் என்பதனை நமக்கு இதன் மூலம் சொல்லித் தருகிறார்கள். அல் கைத்வாத்து, அதனுடைய அர்த்தம் என்ன? கைத்வாத்து, ஒரு துண்டு என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக. ஒரு துண்டு, ஒரு வெட்டினா ஒரு துண்டு வருமா இல்லையா, அந்த ஒரு துண்டு, அப்படிப்பட்ட ஒரு சதை துண்டு. அப்ப நம்ம அர்த்தம் தான் வச்சோம், முஸஅத்துல் லஹமின், ஒரு சதையிலான அந்த துண்டு என்ற அர்த்தத்திற்கு நம்ம இதை வச்சோம். இந்த அர்த்தம் தான் சரியானது. இதுதான் 530வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் யாசகம் கேட்டு பிறரிடத்தில் கோரிக்கை கேட்டே வாழக்கூடிய ஒரு நபர், அவர் மறுமையில் இத்தகையவராக வந்து நிற்பாருன்னு சொன்னா, அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய கன்னத்தில் தன்னுடைய முகத்தில் எந்த ஒரு சதையும் இல்லாமல் எலும்பும் தோலுமான நிலையில் வந்து நிற்கக்கூடியவராக இருப்பார். அப்ப இத்தகைய நிலை என்பது ஒரு சாதாரண நிலை கிடையாது, ரொம்ப அதாபருக்குரிய, ரொம்ப வேதனைக்குரிய ஒரு நிலையாக இருக்கு. அப்ப அந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதனை நமக்கு அந்த நிலையில் அல்லாஹ்வை அவர் சந்திக்கக்கூடியவராக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால், யாசகம் கேட்பது என்பது ரொம்ப மோசமான செயல். எது வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு நிர்பந்தமான சூழலா மக்களிடத்தில் கேட்டுக்கொள்ளலாம், ஒரு கடனாக இருக்கலாம், இல்ல ஒரு தொகையாக, இல்ல எந்த ஒரு விஷயமாக, எந்த ஒரு பொருளாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நிர்பந்தமான ஒரு கட்டத்திற்கு தான் கேட்க வேண்டும். தேவையில்லாமல் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக இப்பொழுதெல்லாம் எல்லாமே ஆடம்பரமா ஆயிடுச்சு, எல்லாமே இஎம்ஐ, எல்லாமே தவணை முறையில் எல்லா பொருட்களும் வாங்கலாம், வீடு கூட வாங்கலாம், நிலம் கூட வாங்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டார்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த முறை கிடையாது. அப்போ இப்படி உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நிர்பந்தமான நிலையில் மாத்திரம் நீங்கள் மக்களிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். நிர்பந்தம் அல்லாமல் ஆடம்பரமான ஒரு நிலையிலேயோ இல்லை வேறு எந்த ஒரு காரணத்தின் நிலையிலேயோ நீங்கள் மக்களிடத்தில் கேட்டு பெறாதீர்கள் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லி தருகிறார்கள் இல்லையா? இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக
531வது ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான்ஹு, இந்த ஹூடைய லமீரு இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த 530வது ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு. இப்ப அவங்க தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கால, அவர்கள் சொன்னார்கள், வஹுவ, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோ அலல் மிம்பரி, மிம்பரில் இருந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மிம்பர் படியில உட்கார்ந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க. வதகர ஸதகத, ஸதகாவை குறித்தும் தர்மத்தை குறித்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நினைவு கூறினார்கள். வத்தஅஃபுஃப அனில் மஸ்அலதி, இன்னும் யாசகம் கேட்பதை விட்டும் பேணிக்கையாக வாழுதல் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நினைவு கூறினார்கள். அப்ப ரெண்டு விஷயத்தை அந்த மிம்பர் படியிலிருந்து சொன்னாங்க. ஒன்னு சதகா, ஒன்னு தர்மத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நினைவு கூறினாங்க. இன்னொன்று எந்த மக்களிடத்திலேயும் எந்த ஒரு யாசகமும் கேட்காமல் பேணிக்கையோடு வாழுவது என்பதை குறித்த இந்த இரண்டு விஷயம். இந்த இரண்டு விஷயத்தை குறித்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மிம்பர் படியிலிருந்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதனை நமக்கு இங்கு சொல்லித்தராங்க. சொல்லிவிட்டு இன்னும் சொன்னார்கள், அல் யதுல் உல்யா, இன்னும் உயர்ந்த கை என்பது ஆகிறது கைரும் மினல் எதி. அப்போ சாதாரண கையை விட, அதாவது தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை என்பது அது சிறப்புக்குரிய கையாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் வல் யதுல் உல்யா, இன்னும் உயர்ந்த கையாகிறது ஹிய, அதுவாகிறது அல் முன்ஃபிகது, செலவு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப செலவு செய்யக்கூடிய, தர்மம் கொடுக்கக்கூடிய, எல்லாமே கொடுக்கக்கூடிய கை. அப்படி அந்த கொடுக்கக்கூடிய கை தான் உயர்ந்த கை. அப்ப ஒருத்தவர் யாசகம் கொடுக்கும் பொழுது கையை உயர்த்தி தானே கொடுப்பாரு. அப்ப அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வசுஃபலா, இன்னும் தாழ்ந்த கை என்பதாகிறது ஹிய ஸாயிலது, அதுவாகிறது கேட்கக்கூடிய, யாசகம் கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்போ உயர்ந்த கை என்பது தர்மத்தை வழங்கக்கூடிய கை. அப்ப தாழ்ந்த கை என்பது அந்த தர்மத்தை வாங்கக்கூடிய, தர்மத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு அருமையாக சொல்லித் தந்தார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதுதான் 531வது ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸானதும் இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமும், இந்த பாடம் என்பது வதமிஸ்ஸு ஆலி மின் கைரி லரூரத்தின், எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாம, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் இல்லாம பிற மக்களிடத்தில் கேட்டு பெறுவது என்பது ரொம்ப இழிவான காரியம் என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது. அப்ப இதுலயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி தந்தாங்க? ஒன்னு சதக்காவை பற்றி நினைவு கூறினாங்க, தர்மத்தை பற்றி. இன்னொன்று மக்களிடத்தில் யாசகம் கேட்காமல் பேணிக்கையோடு நடந்து கொள்வது, பேணிக்கையோடு வாழ்வது, அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் தேவையுள்ளவர்களாக, அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் தன்னுடைய தேவைகளை கோரி அதன் மூலமாக வாழ வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் கற்றுத் தருகிறார்கள். இன்னும் உயர்ந்த கை என்பது தாழ்ந்த கையை விட சிறப்பானது என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உயர்ந்த கைனா என்னன்னு சொல்லிட்டாங்க, தாழ்ந்த கைனா என்னன்னு சொல்லிட்டாங்க. இந்த உயர்ந்த கை என்பது தர்மத்தை வழங்கக்கூடிய கை, செலவு செய்யக்கூடிய கை. தாழ்ந்த கை என்பது தர்மத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, வாங்கக்கூடிய கை. அப்ப இந்த தர்மத்தை பெற்றுக்கொள்ள கைதான், இந்த தர்மத்தை கொடுக்கக்கூடிய கைதான் தர்மத்தை பெற்றுக்கொள்ள கையை விட, அந்த கையை விட சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. அதனால் நீங்கள் எந்த மக்களிடத்திலும் எந்த ஒரு யாசகத்தையும் நீங்கள் கேட்காதீர்கள். எந்த ஒரு கோரிக்கையும் கேட்டு மக்கள் பின்னால் உங்களுடைய அவசியத்திற்கு ஏற்ப நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். அனாவசியமான முறையில், நிர்பந்தமான சூழல் அல்லாத முறையில் நீங்கள் கேட்காதீர்கள் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 528வது ஹதீஸ், 529வது ஹதீஸ், 530வது ஹதீஸ், 531வது ஹதீஸ் என்ற இந்த 4 ஹதீஸுகளை குறித்த செய்திகளும் அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், எல்லா விஷயத்தையும் முழுமையாக பார்த்து இந்த 4 ஹதீஸுகளையும் நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 532வது ஹதீஸை குறித்த செய்தி, அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கூடுதல் செய்திகள், கருத்து சுருக்கம் என்ற மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.